வாழ்க்கை போர். இந்த வாழ்க்கை போர்ல கடைசியில் அவர் எழுதுகிறார், என தமிழின் போரே என் வாழ்க்கை போர் என்று முடிக்கிறார். அந்த புத்தகங்களை நல்ல ஐயா அவர்களுக்கு நினைவுக்கு சொல்லுகிறேன். இனிமேல் வருகிற காலங்களில் அவருடைய புத்தகங்களை கண்காட்சிக்கு வைக்க வேண்டும். நிறைய பேருடைய புத்தகங்கள் இப்போ பதிப்புக்கும் வரவில்லை, தெரியாது. தொல்காப்பி அவர் எழுதிய மிகச்சிறந்த ஆங்கில பதிப்பு பல பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருவிழா ஆலோசனைக்கு வருகிற பொழுது அவருக்கு எந்த பணம் கொடுக்கவில்லை. 10 படி தொல்காப்பி ஆங்கில படி கொண்டு வந்தாரு. 10 படியில் விற்று பணம் கொடுத்தேன். அப்படி ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியவர். அவருக்கு துரத்தப்பட்டு என்பதே இந்த செந்தில் நாடார், விருதுநகர் செந்தில் நாடார்ல இருந்து வந்தது. அங்கிருந்து அவர் நீக்கப்பட்ட உடனே அவர் ஆத்திரத்திலே அவர் எழுதுகிறார், துரத்தப்பட்டு எனும் தலைப்பிலே கவிதை படைக்கும் அவலத்திற்கு ஆளாகி இருக்க வேண்டும். அது பாருங்க, ஆத்திரப்படுகிற பொழுது கவிதையில் தான் எழுதணும்னு நினைக்கிறேன். இந்த எழிலரசிங்கிற முதல் காவியத்தை பார்த்துவிட்டு சொல்றதா அவர்கள், பாரதிதாசன் அவர்களுக்கு முன்னாலேயே முதல் குறுங்காவியத்தை எழுதியவர் இலக்குனர் அவர்கள் தான். அவர் முயன்று தொடர்ந்து அதை வந்திருந்தால் பாவேந்தரை போல மற்றொரு பாவேந்தர் கிடைத்திருப்பார் என்று சொல்லலாமல் சொன்னதாக இந்த நூலிலே பதிவாகியிருக்கிறது. அதுதான் அது உண்மை. சொல்லலாமல் நான் பழகும் போது பல முறை அதை சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் என்பது தெரியாத அளவுக்கு என்ன, போராட்டங்களும் வாழ்வியல் நெறிகளும் அவருக்கு மேலோங்கி போயிருக்கு. உட்கார்ந்து பாவேந்தருக்கு இருந்த வாய்ப்பு என்னன்னா, ஒரு ஆசிரியராக அமைதியாக இருந்து கொண்டு தொடர்ந்து எழுதினார். வாய்ப்பு இருந்தது. ஆனா ஆசிரியர் இருக்கிறவங்களுக்கு கவிதை எழுத தெரியாத போலவர்களா இருக்காங்க. சில பேர் கேட்பாங்க, கவிதை எழுத தெரியாது. அது ஒரு கலை. அதுக்கும் புலவர் படிப்புக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இலக்குனர் அவர்கள் இளமையிலே இருந்து கவிதை நிறைய எழுதியிருக்கார். நான் கூட 20-30 ஆண்டு கவிதை தான் எழுதினேன். யாருக்கும் கவிதை எழுதுறது தெரியாது. இப்ப கூட சில பேருக்கு என்னுடைய கட்டுரை எழுதுறாங்க இருந்தாரு அப்படின்னு தெரியுமே தவிர கவிதை எழுத தெரியுங்கிறது நம்ம பேருக்கு தெரியுது. அதே மாதிரி இலக்குனர் அவர்கள் எழிலரசி என்கிற குறுங்காவியத்தை அப்பவே எழுதிவிட்டார். தன்னுடைய 23வது வயதை எழுதி வெளியிட்டுவிட்டார். திருவாரூர் கர்நாடக அரசியல் அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி அந்த புத்தகம் வந்திருக்கிறது. பின்னாலே ஆத்திரம் வருகிற பொழுதெல்லாம் துறந்தப்பட்டேன்னா கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளும் உரைநடைகள்லாம் அந்த கோபத்தை காட்டுவோம், இல்ல பேச்சுல காட்டுவோம். ஒரு கவிதைகள் தான் எழுதியிருக்காரு. அந்த கவிதைக்கு முன்னுரை எழுதுகிறவர் சொல்லுகிறார், புறநெறியில் சென்று பொல்லாங்கு கூறி என்னை துரத்தினர். எவ்வளவு வேதனையோடு எழுதினார். உள்ள குமுறலை வெளிப்படுத்தினால்தான் என் உளம் அமைதி வரும் பொழுது, என் உள்ளொளி இம்மர வழி செயலை மக்கள் மன்றில் முறையிட படித்தது, அதன் விளைவே எதையுமே மனசுல வச்சுக்குவாங்க. அதெல்லாம் உண்மையானவர்களுக்கு வச்சுக்க முடியாது. வெளிப்படுத்த திறன் ஆத்திரப்படுவார். அதான் சொல்றேன், கோபம் உள்ளவன் குணங்களால கோபப்படுவான். கள்ளப்பணம் உள்ளவனுக்கு கோபம் வராது. பார்ப்பனங்களுக்கு பாருங்க, கோபம் என்ன சொன்னாலும் கோபம் சிரிச்சுக்குவாங்க. அது என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு கவனம் இருக்குது. ஆனா வெளிப்படையானவர்களுக்கு கோபம் தான். கோபப்படுறாருன்னா உண்மையானவர்களுக்கு கோபம் தான் வரும். அப்படித்தான் இவர் சொல்லுகிறார். இது விசாரணையில கேட்டாங்க, உனக்கு எப்படி அது தலையில நடக்கலன்னா அதுக்கு ஒரு பாட்டு சொன்னாங்க. அதே மாதிரியில அந்த புறநானூற்று பாதிரியை எழுதுகிறார். யாண்டு பலன் பலவாகியும் நரைவாகு யாகாகியும் கேட்பாங்க. இது அப்படி சொல்றாரு. யாண்டு பல இன்றியும் நரை உளவாகுதல் யாங்காகிய என வினவுதீராயின். அந்த புறநானூற்று அடிகளே அப்படி எடுத்துட்டு அழகு பாருங்க. ஆண்டன மக்கள் அடிமைகளாயினர். என்ன அற்புதம் பாருங்க நடை. ஆண்டன மக்கள் அடிமைகளாயினர், பூண்டனம் பண்பு போலியாகின்றது. இன்னைக்கு பொருந்தும், அவர் காலத்துல கூட பொருந்துமா, இன்னைக்கு பொருந்தும். ஆண்டன மக்கள் அடிமைகளாயினர், பூண்டனம் பண்பு போலியதாகின்றது. நத்தமிழ் மறந்தனர் நானிலம் தனில் பிறமொழி பத்தில் பெரியோர்
பெரியோராயினர். தீர்க்கதரிசி அதெல்லாம் அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு உச்சகட்டத்தில் இருக்கணும். பிறமொழிங்கிறதுல உச்சகட்டத்தில் ஆங்கிலம்னா எங்க இருக்குன்னா ஒரு 4 நாட்டில் தான் இருக்கு. ஆங்கிலம் பிறந்த இங்கிலாந்து, அவன் குடியிருந்த அமெரிக்கா, அதுக்கப்புறம் அவன் குடியிருந்த ஆஸ்திரேலியா, அவன் நாடு கனடா, அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு. அதனால என்னுடைய கொள்கையை அவர் சொல்லுகிறார், மொழிவழி மாநிலங்களோட கொள்கையை அடங்கல. தனி உரிமை பெற்ற மாநிலங்களுடைய இந்திய கூட்டாட்சி என்று அறிவிக்கிறார். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அன்னைக்கு அவர் சொல்லியிருக்க உரிமை மிக்க நாடா தமிழ்நாடு இருக்க வேண்டும். தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் இருக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு ஆட்சி தான் இருக்கணுங்கிற, கூட்டு அரசு இருக்க வேண்டும் என்பதுதான் ஐயாவுடைய கொள்கையாக இருக்கிறது. பயிற்சி மொழி இதுவா அதுவாங்கிறதுலாம் அவருக்கு முக்கியம் இல்லை. தமிழ் தான், அதுவும் அது அறிஞ்சிருக்காரு. யாரையும் கேட்கறது, நான் எல்லாரையும் கேட்டோம், மக்கள் எல்லாம் கேட்டோம், எல்லாரும் இங்கிலீஷ் வைங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பையனை கேட்டா என்ன சொல்லுவான்? பள்ளியோட பையனை கேட்டா என்ன விட்டுருங்க சார், நான் வீட்டுக்கு போறது சொல்லுவான். உடனே எல்லாரையும் வச்சு விட்டு வாத்தியார் விட்டு உட்காந்துருப்பாரு. அப்புறம் அவன் என்ன சொன்னா, ஆசிரியர் வகுப்புக்கு வராதவரே, பாடம் நடத்தாதவரே, ஒழுங்கா இல்லாதவரே பையனை கேட்டார். அவன் நல்ல பாடம் அதுவே வரமாட்டான். அவன் என்ன எப்படி திட்டப்படுறான்? ஆசிரியர் நல்லவரு, வகுப்புக்கே வரமாட்டாரு, பாடம் நடத்த மாட்டாரு, வந்தாரு நல்ல மனசு. ஆனா இவர் ரொம்ப மோசம், கொள்ளாதாரு. வரும்போதே கேள்வி கேட்டுட்டே எங்கடா மாட்டுவான்னு வருவார், படிச்சுட்டு வருவார், கேள்வி கேட்டுக்கிட்டே வருவார். ஆக இப்படி போலித்தனம் வந்துவிட்டு இவர்கள் அழகா சொல்லுகிறார், பிற மொழி பற்றி பெரியோராயினர், தமிழக தெருவில் தமிழ்தான் இல்லை. பாவேந்திர அடி அப்படியே தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. ஐயா சிவகுடியார் அடிக்கடி சொல்லுகிற இந்த வார்த்தை இலக்குமனாருடைய இது அப்படியே வருது. தமிழக தெருவில் தமிழ்தான் இல்லை, ஊரும் பேரும் உயர்மொழி வழக்கும் அயர்மொழி தண்ணீர் அமைத்திட கண்டு. தமிழை கற்றோர் தாழ்நிலை உருவதால் தமிழை பயில தமிழரே வந்திலர். அவர் காலத்துல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கொதிச்சு போயிருப்பார். நம்ம இறைவனில் அடிக்கடி கேட்கிறார், இது எல்லாரும் இப்படி கண்டுக்காம பேசுறீங்களா? இவ்வளவு இதை விட தமிழுக்கு கேடு வர வேண்டாம். தமிழர்கள் எல்லா வகையிலும் பிரிஞ்சு கிடைக்கிறாங்க. காவிரி பிரச்சனையா, தமிழோட ஒற்றுமை இல்லை. முல்லை பிரச்சனையா, தமிழோட ஒற்றுமை இல்லை. சேலம் சமுத்திரம் திட்டமா, தமிழோட ஒற்றுமை இல்லை. ஆந்திராவுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழோட